நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா பொன்னேரியில இருக்க சிறுவாபுரி முருகன் கோவிலை பத்தியும் அங்க இருக்க பாலசுப்ரமணிய சுவாமியை பத்தியும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிறுவாபுரி முருகனை பாக்குறது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமோ அதே மாதிரி சிறுவாபுரி முருகன் கோவில்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்துல ஆண்டார்குப்பம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் அமைஞ்சிருக்கு. இங்கதான் முருகர் படைக்கும் கடவுளான பிரம்மருக்கே ஓம்ன்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து அவரை சிறை பிடிச்சு வச்சதாகவும், பதிலுக்கு இங்க வந்து மனசார வேண்டிட்டு போற அவரோட பக்தர்களோட தலையெழுத்த பிரம்மர் மாற்றி எழுதணும் சொன்னதாகவும் சொல்றாங்க. திருச்செந்தூர் முருகர் கிட்ட வேண்டிட்டு எப்படி நீங்க கீழ இருந்து மேல ஏறி போவீங்களோ அதே மாதிரி இங்க வந்து மனசார உங்களுக்கு வேணும்ன்றத கேட்டு வேண்டிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க தலையெழுத்து விதியும் மாறி வரும்ன்றதும் இங்க ஒரு நம்பிக்கை. கோவிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்கறேன். இந்த கோவிலை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா பொன்னேரியில இருக்க சிறுவாபுரி முருகன் கோவிலை பத்தியும் அங்க இருக்க பாலசுப்ரமணிய சுவாமியை பத்தியும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிறுவாபுரி முருகனை பாக்குறது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம்